ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவரையும் இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த கொரோனா வைரஸ் அல்லது பேண்டமிக் சுச்சுவேஷனை பற்றி நாம் அதிகமாய் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பெருந்தொற்றின் வழியாக கடவுள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்ன சொல்ல வருகிறார் என்கின்ற செய்தியை தான் உங்கள் மத்தியிலே இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த 2020ஆம் ஆண்டு துவக்கத்தில் மிகுந்த உற்சாகமாக நாம் வருஷத்தை ஆரம்பித்தோம். நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய பணிகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த கோவிட்-19 என்று சொல்லப்படுகின்ற பெருந்தொற்று உலகம் முழுவதும் பாதித்து அது இந்தியாவையும் நம்முடைய பகுதி மக்களையும் மாநிலத்தையும் பாதித்து அநேக மக்களுடைய உயிர்களை பலி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அநேக மக்களுடைய வேலை வாய்ப்புகளை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் பறித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய குடும்பங்கள் மிகுந்த வறுமைக்குள்ளாக வீடு வாசலை இழந்து தள்ளப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நம்முடைய தேசம் பொருளாதார வீழ்ச்சி, அதே போல பழைய நிலைமைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு புதிய உலகத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற போது மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில கடவுள் நமக்கு இந்த பெருந்தொற்றின் வழியாக என்ன நமக்கு சொல்ல வருகிறார்? வாட் God is revealing through this pandemic situation என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, இங்கே பழைய ஏற்பாட்டு திருமறையை நாம் வாசிக்கிறோம். அதில் உங்களுக்கு ஒரு பகுதியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எரேமியா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்த பாவங்களை குறித்து அவர்களுக்கு மிக அதிகமாய் கண்டித்து உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அது எந்த சூழ்நிலை என்று நாம் சொல்லுகிற போது, அவர்கள் கடவுளை மறந்து கடவுளுடைய விசுவாசத்தை விட்டு அவர்கள் சிலை வழிபாடுகளை வணங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கடவுள் அவர்களுக்கு மிகப்பெரிய இப்படிப்பட்ட ஒரு பெருந்தொற்றை அனுப்பி அவர்களை கண்டித்து திருத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பெருந்தொற்றின் வழியாக நாம் இறைவனை எப்படியாக புரிந்து கொள்ளுகிறோம், பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை இது கடவுளுடைய கோபமாய் இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு உலக மக்களுடைய வாழ்க்கையில மிக அதிகமான பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழவில்லை. கடவுளுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழாததுனால அவர்கள் ஆண்டவருடைய கோபத்தை அவர்கள் அங்கே பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே தீர்க்கர் சொல்லுகிறார், their wrong doings and their sins were the reason for the God's anger. அவர்களுடைய பாவம், அவங்களுடைய தவறான நடவடிக்கைகள், வாழ்க்கை தான் கடவுளுடைய இந்த கோபத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஏன் கடவுள் இப்படி செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு குழந்தை தவறு செய்கிற போது ஒரு தாயும் தகப்பனும் எப்படி அடித்து திருத்துகிறார்களோ அதுபோல கடவுள் இப்படிப்பட்ட பெருந்தொற்றுகளை அவ்வப்போது அனுப்பி தமது மக்களை சீர்படுத்துகிறார் என்று நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இங்கே இருக்கிறோம். அதை தான் இங்கே எரேமியாவும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்னொரு வரலாறு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த போது மோசேயின் மூலமாக அவர்களை விடுதலை செய்த போது அவர்களும் அங்கிருந்து விடுதலையாக ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆனால் அந்த அரசன், பார்வோன் அரசன், அவர்களை விடுதலை செய்ய மனதில்லாமல் அவருடைய இருதயம் கடினப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கடவுள் 10 வாதைகளை, பெருந்தொற்றை அங்கே அனுப்பி அங்க மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அது எதனால என்று சொல்லுகிற போது அவர்களுடைய பாவம் அங்கே அதிகமாய் பெருகி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பெருந்தொற்றின் வழியாக கடவுள் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? அந்த 2 நாட்டு மக்களுக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கும் சரி, எகிப்து மக்களுக்கும் சரி, ஆண்டவர் சொல்ல வருகிறது, நானே கர்த்தர்,
நானே சர்வ வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கிறேன், என்னை என்று வேறு தேவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தை எல்லா நிலையிலும் நான் கட்டி காத்து கொண்டிருக்கிறேன், பராமரித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த பெருந்தொற்றின் வழியாக அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் சொன்னார், எகிப்தின் மக்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் இந்த பெருந்தொற்றின் வழியாக கடவுள் யார் என்பதை அவர் நமக்கு இந்த நேரத்தில் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற போது உலகமெங்கும் பார்க்கின்றோம் அக்கிரமங்கள், பாவங்கள், அதிகமான ஏழைகள் ஒடுக்கப்படுதல், பாதிக்கப்படுதல் இல்லையா, சாதி, மதம், இனம், மொழி பேரில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தீவிரவாதம், கடவுளின் பேரிலே கொலைகள், கற்பழிப்புகள், சொந்த நாட்டு மக்களை அந்நிய மக்களாக நடத்துகிற பாங்கு, இவையெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்றைக்கு கடவுளுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவேதான் கடவுள் இந்த பெருந்தொற்றின் வழியாக இந்த உலகத்தை அவர் திருத்துவதற்காக தன் கையிலே பிரம்பை எடுத்திருக்கிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதற்கு நாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும்? நம்முடைய திருச்சபைகள் இதை குறித்த பார்வை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபை முதலாவதாக உலக பிரகாரமாக இருக்கின்ற அரசாங்கம் சொல்லுகிறதை எல்லாம் நாம் கேட்க வேண்டும். நாம் தனியாக இருக்கிறது, இங்கே மாஸ்க் அணிவது, இந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ், இவையெல்லாம் நாம் சரியாக செய்கிற போது நிச்சயமாக இந்த பெருந்தொற்றிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது, ஒரு கிறிஸ்தவ திருச்சபையாக, கிறிஸ்தவர்களாக இந்த பெருந்தொற்றை நாம் எப்படியாக அணுக வேண்டும் என்றால் ஜெபத்தின் வழியாகவே அணுக வேண்டும். ஏனென்றால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாலம் அவரோடு கூட பேசுவது, நம்முடைய மக்களுக்காக நாம் ஜெபிப்பது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நமக்காக முன்களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, தூய்மை பணியாளர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் நாம் எல்லோரோடு கூட பாசிட்டிவிட்டியாக பழக வேண்டும். ஒரு நோயாளியை நாம் பார்க்கிற போது அவரை ஒதுக்கி வைக்காமல் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் அன்பை நல்ல சமாரியனை போல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கு நாம் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் நாம் உதவி செய்யும்படியாக கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார். ஆகவே திருச்சபையாக, கிறிஸ்தவர்களாக நாம் அந்த மக்களை மிக அதிகமாக அன்பு செலுத்தி அணுக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பெருந்தொற்றின் வழியாக கடவுள் நமக்கு கடைசியாக போதிக்கிறது மனித நேயத்தை, அன்பை, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற மனப்பாங்கை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பெருந்தொற்றின் காலத்திலும் இயேசுவின் அன்பை, இயேசுவின் இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை மக்கள் மீது காண்பித்து இயேசுவே நல்ல ஆண்டவர் என்பதை நாம் இந்த நேரத்தில் சாட்சியாய் மக்களுக்கு எடுத்துரைத்து வாழ கர்த்தர் இந்த திருவசனத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலைக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றின் காலத்திலும் இந்த பெருந்தொற்றின் வழியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, உலகத்தில் பாவம் பெருகி இருக்கிறதுனாலே உங்களுடைய கோபம் வந்திருக்கும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்கள் சொல்லியிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, சங்கீதம் 91:46 வாசிக்கிறதை போல கர்த்தர் எங்களோடு கொண்டிருக்கிறார், எங்களை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் திருச்சபையாக ஆண்டவரை தனிப்பட்ட ஆண்டவரை கிறிஸ்தவ ஜீவியத்தில் மக்களுக்கு உம்முடைய அன்பை செலுத்தி வாழ, அன்பை காண்பித்து சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஊடகத்தின் வழியாக ஆண்டவரை வான்மல நேயர்களாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன்.